The area in square kilometers of 4 Indian states are given below. So நமக்கு Indian states 4 கொடுத்திருக்காங்க. List the areas list the areas of the above 4 Indian states in ascending and descending order. First வந்து ascending orderல நம்ம arrange பண்ணலாம். So what is ascending order? Ascending order na சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் போடுறது தான் ascending order. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா digits. இதுல எத்தனை digits இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 digits இது 6 digits இருக்கு. இதுல 1, 2, 3, 4, 5 digits இருக்கு. இதுலயும் 6 digits இருக்கு. இதுல 6 digits இருக்கு. அப்போ first எது 5 digits இருக்கிறதா நம்ம first எழுதணும். அப்போ 3, 8, 8, 6, 3 இதுதான் least. இப்போ நெக்ஸ்ட் 6 டிஜிட்ஸ்ல கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 1, 1, 1 எல்லாமே ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3 இருக்கு, 9 இருக்கு, 6 இருக்கு. எது கம்மி? 3. இப்போ நம்ம என்ன எழுதணும்? 1, 3, 0, 0, 5, 8. நெக்ஸ்ட் 3க்கு அப்புறம் என்னன்னா 6. இப்போ 1, 6, 2, 9, 6, 8. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்னன்னா 191, 191, 1,91,791. So this is ascending order. இப்போ நம்ம ஸ்டேட் வைஸ்ல எழுதணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கேரளா தான் வந்து கம்மி ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்புறம் என்னது? கேரளாக்கு அப்புறம் தமிழ்நாடுக்கு அப்புறம் என்ன வருது? ஆந்திர பிரதேஷ்க்கு அப்புறம் என்னது? கர்நாடகா. கிளியர். இப்போ டிசெண்டிங் ஆர்டர் நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா So descending order அப்படியே உல்டாவா எழுதுறதா descending order. Descending orderனா பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப என்ன வரும்? 191, 191, 791. இந்த arrow markோட மீனிங் என்னன்னா எந்த பக்கம் வாய் திறந்திருக்கோ அதுதான் பெருசு. கிளியர். அப்போ டிசெண்டிங் ஆர்டர் நம்ம எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும்? எந்த பக்கம் வாய் திறந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் பெருசு. அப்போ இதுதான் வந்து பெருசு. நெக்ஸ்ட் என்ன வரும்? 1, 6, 2, 9, 6, 8. Next 1, 3, 0, 0, 5, 8. அப்புறம் என்ன வரும்? 3, 8, 8, 6, 3. So இதோட அப்படியே உல்டா வெர்ஷன் நம்ம எழுதணும்னா கர்நாடகா is having greater square kilometer than ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கேரளா.